தேர்தல் குறித்த ரகசிய ரிப்போர்ட். மகிழ்ச்சியில் எடப்பாடி, அதிர்ச்சியில் மு.க.ஸ்டாலின். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் யார் ஆட்சியை பிடிக்கப் போவது என்பதை கணிக்க முடியாதபடி செய்திருக்கிறது விஜயின் அரசியல் வருகை. இந்த நிலையில் தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த பின்பு தனக்கு நெருக்கமான IAS மற்றும் IPS அதிகாரிகளிடம் பேசி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்போது தேர்தல் நிலவரம் குறித்து கேட்டறிந்தவர் விஜய் அரசியல் வருகை யாருக்கு பாதிப்பு என்பதையும் கேட்டறிந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. விஜய் அரசியல் வருகை திமுகவுக்கு தான் பாதிப்பு என அதிகாரிகள் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவிக்க, அதற்கு எப்படி பாதிப்பு என்பதையும் விளக்கமாக கேட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள் திமுக ஆதரவாளர்கள் தான். கடந்த 2021 சட்டசபை தேர்தலுக்கு முன்பு, அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் சர்க்கார் படம் வெளியான போதே அதிமுக மற்றும் விஜய் ரசிகர்களுக்கான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியது. மேலும் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் கருப்பு சிவப்பு சைக்கிளில் விஜய் வந்து வாக்களித்தார். அந்த வகையில் கடந்த 2021 தேர்தலில் பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள் திமுகவுக்கு வாக்களித்தனர். அதிமுக கூட்டணிக்கு எதிரான மனநிலையில்தான் இருந்தனர். மேலும் மெர்சல் படம் தொடங்கி பல படங்களில் விஜய் பாஜகவுக்கு எதிராக சில காட்சிகளை இடம்பெற செய்து வந்தது. இப்படி முழுக்க விஜய் ரசிகர்கள் அதிமுக பாஜக எதிரானவர்களாகத்தான் கடந்த 2021 சட்டசபை தேர்தலின் காலத்தில் இருந்தனர். அப்படி இருக்கையில் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்த விஜய் ரசிகர்கள் இம்முறை தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிப்பது திமுக வாக்குகளைத்தான் பிரித்து இருக்கிறார். அதிமுகவுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லை. குறிப்பாக விஜய் அரசியல் வருகைதான் அதிமுகவை வெற்றியடைய செய்ய இருக்கிறது என எடப்பாடி தனக்கு நெருக்கமான IAS மற்றும் IPS அதிகாரிகளிடம் விசாரித்ததில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சி தலைவர்களான அன்புமணி ராமதாஸை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்போது வட மாவட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும், VCK மற்றும் திமுகவுக்கு செல்ல இருக்கும் தலித் சமூக வாக்குகளை விஜய் பிரிக்க இருக்கிறார். அந்த வகையில் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். மேலும் அதிமுகவுக்கு சர்வே ரிப்போர்ட் எடுத்த தனியார் ஏஜென்சி அதிமுக கூட்டணி 130 தொகுதிகளுக்கு குறையாமல் வெற்றி பெறும் என்பதையும் எடப்பாடி பழனிசாமிக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதிமுக சீனியர் தலைவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களை தொடர்பு கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி, தைரியமாக இருங்க, எந்த குழப்பமும் வேண்டாம், நம்ம தான் ஆட்சியை பிடிப்போம் என பேசி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் நடந்து முடிந்த தேர்தல் குறித்து தன்னுடைய செயலாளர் மற்றும் அரசு உயரதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறார். அவர்கள் பலரும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று திமுக மண்டல தலைவர்களை தொடர்பு கொண்டு தேர்தல் குறித்து கேட்ட முதல்வர் ஸ்டாலினிடம் அதெல்லாம் நல்லாதான் இருக்கு தலைவரே என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தனியார் நிறுவனம் மூலம் எடுத்த சர்வே ரிப்போர்ட் மு.க.ஸ்டாலினை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. விஜய் மிகப்பெரிய அளவில் திமுக வாக்குகளை பிரிக்க இருப்பதாக சென்றிருக்கும் தகவலால் கடும் அப்செட்டில் இருக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலின், ஒருவேளை நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அரசு உயரதிகாரிகள் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று நம்மிடம் பொய் சொல்லி ஏமாற்றுகிறார்களா என்கிற குழப்பத்தில் மு.க.ஸ்டாலின் இருப்பதாக கூறப்படுகிறது.